ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான ஒரு ஜாப் வேகன்சி தான் வந்திருக்கு. ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து ஒரு ஜாப் வேகன்சி வந்திருக்கு. ஸோ அதோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், இது எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு, என்னென்ன போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேங்க் ஜாப் வந்து தேடிட்டு இருக்கிறாங்களா, அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க இந்த வீடியோவை எப்படின்னு பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் சொல்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ ஓப்பன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அதாவது சென்னை, அண்ணா சாலை, சென்னை. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா டைரக்டா வந்து அஃபீஷியலாக வந்து ஜாப் வேகன்சி ஆஃபர் பண்ணியிருக்கிற இடமே பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக, ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் வந்து 200 வேகன்சி வந்து இப்போ வந்து ஜாப் வேகன்சி அவைலபிளாக இருக்கு. ஸோ சென்னை மட்டும்தான் அப்படின்னு இல்லைங்க, தமிழ்நாட்டில் வந்து எங்கேருமா நீங்கள் வந்து ஜாப் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் பாருங்க தெரியும், ஓவராலாக எல்லா ஸ்டேட்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 750 வேகன்சி வந்து எல்லா ஸ்டேட்டும் சேர்த்து இருக்கு. ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாடுல நீங்கள் வேற ஏதாவது ஸ்டேட்ல நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு நினைச்சாலும் தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. www.iobbank.in இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த அஃபீஷியல் வெப்சைட்ல போய் கூட நீங்கள் வந்து உங்களோட இந்த ஜாப்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா பிஎஃப்எஸ்ஐ எஸ்எஸ்சி, ஸோ இதில் மூலியமாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இங்கே பாருங்க, இது வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பேங்க் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, BFSISSC.com, இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கும். NAPSலையும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கும். ஸோ மொத்தம் இது ரெண்டுமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளையே வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஆப்ஷனும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பாருங்க, இம்பார்ட்டன்ஸ் டேட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க, ஜாப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. 7th ஜூலைலே வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27/2026, அதாவது ஜூலை 20 வரைக்கும் தான் லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ள நீங்க யாராவது அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வந்து அப்ளை பண்ணிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன், டென்டேட்டிவ் எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும், என்னைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. August 2, அதாவது August 2/8/2026. ஸோ இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இப்போதான் August 2ல தான் வந்து ஒரு டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ இது பாருங்க, ஜாப் வேகன்சி எந்தெந்த ஸ்டேட் வைஸாக வந்து ஸ்பிளிட் அப் கொடுத்துருக்காங்க. எல்லா ஸ்டேட்லையும் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, தமிழ்நாடு இங்கே 63 இப்போ டோட்டல் 200 வேகன்சி வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க, மேலே வந்து கம்யூனிட்டி பேசிஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. SC, ST, OBC, EWC, ஜென்ரல். ஸோ டோட்டலாக வந்து 200 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து போஸ்டிங் வந்து இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, சென்னையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேக்கன்ட் இருக்கோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 200 வேகன்சி இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்க, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கான போஸ்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியன் சிட்டிசன், அதாவது இந்தியன் சிட்டிசன் யார் வேணுமாலும் இதற்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியன் சிட்டிசன் யார் வேணுமாலும் இதில் வந்து எலிஜிபிளாக இருக்குது, நீங்கள் அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 இயர்ஸ், இந்த இடத்துல மினிமம் 20 இயர்ஸ் இருந்து மேக்ஸிமம் 28 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்கு. இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு இங்கே எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், டிகிரி முடிச்சிருக்கணும், எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், SC STக்கு வந்துட்டு 5 இயர்ஸும், இந்த இடத்துல நான் மார்க் பண்ணி கேட்குறேன் 5 இயர்ஸும், அதர் பேக்வேர்ட் கேசஸ் வந்து 3 இயர்ஸும், இங்கே பாருங்கள் டிசபிலிட்டிஸ் அவங்களா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 10 இயர்ஸும் வந்துட்டு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் இது எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரி நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்குது. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பாருங்கள், இந்த இடத்துல வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரல் ஆர் ஃபினான்ஸ் அவேர்னஸ் வந்து 25 மார்க்ஸும், இங்கே ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து 25 மார்க்ஸும்,
ஆப்டிடியூட் குவான்டிட்டி அண்ட் ஆப்டிடியூட் 25 மார்க்ஸும், கம்ப்யூட்டர் நாலேஜில் வந்து 25 மார்க்ஸும், டோட்டலாக வந்து 100 மார்க்ஸ் வந்து எக்ஸாம் நடக்க போகுது. இது முழுக்க ஆன்லைனில் தான் வந்து எக்ஸாம் இருக்கும். நீங்கள் வந்து டைரெக்டாக பேங்க்கு போகணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கு வந்து இங்கே பாருங்க, இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. இது வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஸ்டேட்டில் அப்ளை பண்ண போகிறீங்க, அதாவது தமிழ்நாட்டில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தமிழ்னா தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் வந்து கேரளாவில் அப்ளை பண்ணுறீங்கன்னா மலையாளம் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்த ஸ்டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, அப்ளிகேஷன் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த 2 இதுலையும் வந்து அப்ளை பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து எல்லாவோட நோட்டிஃபிகேஷனும், அதாவது எல்லாவோட லிங்க்கும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 ஸ்டெப்ஸில் எல்லா லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ப்ரொசீஜர், எப்படி வந்து நீங்கள் போகணும், ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து எதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, கோ த்ரூ தி டீடைல்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பை கிளிக்கிங் தி அட்வர்டைஸ்மெண்ட் இங்கிலீஷ் அவைலபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பேங்க் அவர் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் வெப்சைட், அதாவது இந்தியன் ஐஓபி, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படிலாம் போகும், இங்கே பாரு கெரியர்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா இந்த பிஎஃப்எஸ்ஐஎஸ்எஸ்சியில் வந்துட்டு எப்படி வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, அந்த இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்குள்ளே போயிட்டு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி பேஜஸ்க்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் போட்டு எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபீஸஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஆன்லைன் ஃபீஸஸ் தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து யாருக்கும் வந்து பே பண்ண தேவையில்லை. ஆன்லைன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு வந்து 200 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட 236 வருது. ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 708 ஜிஎஸ்டியோட, ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 944 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட. ஸோ இதெல்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கான அப்ளை லிங்க், அப்ளை டீட்டெயில்ஸ், எல்லா டீட்டெயில்ஸ். இதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ரீப்ளே வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன். ஸோ நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்டான வீடியோவில் உங்கள் எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.